ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் 3 பவுனில் தாலி செயின் எடுத்திருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டோட இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாகவே புரியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறையவே கால்குலேஷன் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமே எல்லாருக்குமே தெளிவாக புரியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா விஷயத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க நாம் இப்போ 3 பவுன் தாலி செயின் எடுக்க எவ்வளோ ஆச்சு அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தான் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் தங்கத்தோட விலை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு போடுற செய்கூலி சேதாரம் பர்சன்டேஜ் கூட அதிகம் பண்ணிட்டு தான் வராங்க. அதனால் நம்ம கையில் எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போல்லாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு 3020 ரூபா, 24 கிராமு வித் ஸ்டோன் தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்குமே பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போட்டாங்க. எனக்கு கோல்டோட அவேர்னஸும் அப்போ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கெலாம் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னுட்டும் எனக்கு தெரியவே தெரியாது. பட் இப்போ தான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் தான் ஸ்டோனுக்குமே போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப நமக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் கோல்டுக்கு தனியாக கோல்டோட ரேட்டு போடுறாங்க. ஆனால் சின்ன சின்ன கடைகளில் நம்மளை நல்லாவே ஏமாத்துறாங்க. அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. நாங்கள் எடுத்த நகை கடையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக எடுக்கிற ஜுவல்லரி ஷாப் தான். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க தான். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் ஒரு ஏமாற்றம் தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்ல தெரிஞ்ச கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போனாலுமே பரவாயில்ல. நம்ம ஜுவல்லரி எடுக்கும்போது நம்மளுடைய பணத்தை தான் கொடுப்போம். அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை ஒரு 4 கடையாச்சும் ஏறி இறங்கி கொட்டேஷன் வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஜுவல்லரி எடுங்க. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நாங்கள் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாற வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 5 to 6 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் அப்படியே டபுள் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். 3020 ரூபாய் × 24 கிராமுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 72,480 ருபீஸ் டோட்டலாக ஆகுது. அதுக்கு 3% மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா அதுக்கு 72,480 × 3% மேக்கிங் சார்ஜஸ்ன்னு போட்டிங்கன்னா 2,174 ருபீஸ் வருது. 4 கிராம் நாங்கள் எடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 74,654 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெரிய கடையிலையுமே ஷாப்பிங் பண்ணல, ஒரு சின்ன கடையில் தான் ஷாப்பிங் பண்ணோம். அப்படின்றதுனால எங்களுக்கு ஜிஎஸ்டியுமே போடலை. அங்கே மேனுவல் பில்லு தான் ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டம் பில் கிடையாது. 6 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 3 பவுனுக்கு 74,670 அரௌண்ட் 75ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 75,000 எடுத்துகிட்டு போனால் மிஞ்சி போனால் 1.5 பவுன் எடுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் அதுவே 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 3 பவுன் எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,780 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6,000 2024 கிராஸ் ஆகி கண்டிப்பாக போயிடும். இப்போ 24 கிராமுக்கு 5,780 ரூபா அப்படின்னு நம்ம போட்டோம்னா 1,38,720 ரூபா நம்ம கட்ட வேண்டியிருக்கும் வெறும் கோல்டுக்கு மட்டும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 12.5% போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஷோரூம்லேயும் இது வேரி ஆகும். ஒரு ஷோரூமில் கம்மியாகவும் இருக்கலாம், டிசைனுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 12.5% அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நான் எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 12.5% சார்ஜஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 9.5% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 5 to 6 இயர்ஸில்.
இப்போ வந்து நம்ம வந்து 12.5% அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா 17,340 ரூபாய் 24 கிராமுக்கு, அதாவது 3 பவுனுக்கு நம்ம வேஸ்டேஜ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 17,340 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மேக்கிங் சார்ஜஸும் அதுக்கப்புறமேட்டு கோல்டோட ரேட்டும் சேர்த்திங்க அப்படின்னா 1,42,882 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஜிஎஸ்டி இல்லாமலே. இப்போ நம்ம ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 1,50,000 தான் 3 பவுன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே வந்து என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்தப்போ கோல்டு ரேட் வந்து 3 பவுனுக்கு 75,000, ஆனால் இப்போ வந்து 1,50,000. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு டபுளாக இருக்குது கோல்டோட ரேட்டு. இதிலே வந்துட்டு உங்களுக்கு கோல்டு வந்து எவ்வளோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, எப்படியெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து கோல்டு வந்து எப்படி லாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லாவே வந்துட்டு புரியும். கோல்டை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் அது டபுள் ஆகிருக்கு. இன்னும் 10 வருஷத்தில் இப்போ இருக்கிற ரேட்டை விட இன்னுமே டபுள் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற சேவிங்ஸை விட கோல்டு வந்து ஒரு சூப்பரான, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாபமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பெண் குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த கண்டிப்பாக வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே லாபகரமானது. நம்மளோட அம்மா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு கோல்டு ரேட் வந்து கம்மி. எங்கள் அம்மாவோட ஒரு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1/2 பவுன் வந்துட்டு 400 ரூபா கொடுத்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த 400 ரூபாவை கொண்டு கடைக்குள்ளே போக முடியுமா அப்படின்றதே ஒரு டவுட் தான். இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,42,882 ரூபாய்க்கு எடுத்த கோல்டுக்கும் அன்றைக்கி 74,655 ரூபாய்க்கு எடுத்த கோல்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 68,227 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரென்ஸு அரவுண்ட் 70,000 வந்துட்டு எனக்கு லாபம் இந்த செயினில். நான் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால. வேஸ்டேஜ் வந்து பிஃபோர் பார்த்தீங்கன்னா 3% போட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து கோல்டு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா அவங்க வருஷத்துக்கு வருஷம் மாறி மாறி போட்டுகிட்டே தான் இருக்காங்க. நம்ம கோல்டுக்கு வந்து ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா 11 மந்த்ஸ் பே பண்ணுற மாதிரி லாபம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் 12.5% தான் போட்டிருக்கேன். அதே 3 பவுனுக்கு தான் 17,340 ரூபா வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும். நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேக்கிங் சார்ஜஸ் அமௌண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கூட பணம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 கிராம் வந்து தங்கத்தை நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் நமக்கு கையில் ஜிஎஸ்டி அமௌண்ட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னாலும் இதுலேயும் நம்ம கழிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்கீம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கும். 6 இயர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு பவுன் அப்படியே டபுள் மடங்காக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டோட ரேட்டு. 6 வருஷத்துக்கு முன்னாடி 3,000 ரூபாய் எடுத்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய். இதுவுமே இன்னும் 5 வருஷம் கழித்து போனால் வந்துட்டு அப்படியே இன்னுமே வந்து டபுளாக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் எப்போல்லாம் காசு இருக்கோ அதை வந்து காயின்ஸாவோ இல்லை வந்துட்டு கோல்டில் வந்து ஜுவல்லாவோ இது மாதிரி சீட்டு போட்டு, பெண் குழந்தைங்க இருக்கவங்க கண்டிப்பாக சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா கோல்டோட அவேர்னஸ் இல்லாததால தான் இது வரைக்கும் கேஷ் கொடுத்து தான் ஜுவல்லே எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜுவல்லுக்கு வந்து நான் சீட்டு போட்டிருக்கேன். அதுவுமே வந்துட்டு பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி இருக்குது. கண்டிப்பாக நான் ஜுவல் எடுக்கும்போது என்ன எடுத்தேன், எவ்வளோ மேக்கிங் சார்ஜஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னோட சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து எப்படி வந்து வீட்டில் வந்து வீட்டு செலவுகளை மிச்சப்படுத்தி பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் தனியாக நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். என்னோட சீட்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்குது. நான் எவ்வளோ சீட்டு போட்டிருக்கேன், எத்தனை சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.